കുട്ടപ്പായി ഓഫ് മലയാളീസ്. സൗഖ്യം തന്നെ? സൗഖ്യം. ഓക്കെ സാർ, ഇവളോ വർഷമായിരിക്കെ ജോണി വാക്കർ റിലീസായിട്ട് ഇപ്പോഴും മലയാളികൾ ഉങ്ങളെ കുറിച്ച് സംസാരിക്കുന്നു, ഫേസ്ബുക്കിൽ സെർച്ച് ചെയ്യുന്നു, കുട്ടപ്പായി എവിടെ. സാർ, നീങ്ക ജപ്പാനിൽ എന്ന വേല ചെയ്യുന്നു? ആക്ച്വലി ഞാൻ ജോണി വാക്കർ കളിഞ്ഞ പിന്നെ നിറയെ മൂവീസ് ചെയ്തു. മലയാളത്തിലെ അത് ഹൈവേ ചെയ്തു. ഹൈവേ സുരേഷ് கோபி சாரோட ஹைவே. ஜெயராஜ் சார் தான் டைரக்டர். அது ஹைவே செய்து. பின்ன அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பின்ன எனக்கு பெரிய கேரக்டர் பண்ண பட்டில்ல, சின்ன கேரக்டர் பண்ண பட்டில்ல. என்டர் ஸ்டேஜ்ல உள்ளோம்ல 14-15 இயர்ஸ். அப்போ பெருசும் ஆக்ட் செய்ய முடியாது, சின்ன பையன் ஆக்டிங் செய்ய முடியாது. அப்போ நான் டான்ஸுக்கு மாற்றி நான் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் ஆகிட்டு நிறைய ஃபிலிம் செய்து இப்போ ஜப்பானில் வந்து செட்டில் ஆயிடு. ആർക്ക് എവ്വളോ ഏജ് താനെ ജോണി വാക്കർ ചെയ്യുമ്പോ എത്ര ഏജ് ഉണ്ടായിരുന്നു? ജോണി വാക്കർ 1991. അപ്പോൾ എനിക്ക് 91 ഇല്ലേ, 91 അപ്പോൾ എനിക്ക് 40. நான் கணக்கு கொஞ்சம் வீக்கு. 13 வயசு எனக்கு. 13 വയസ്സ് തന്നെ ഉള്ളു? 13 വയസ്സ് ഇருக்கு. ഫസ്റ്റ് வந்து ഞാൻ അവിടെ തമിഴിലെ അളകൻ ചെയ്തിട്ടുണ്ട്. അളകൻ, മമ്മൂട്ടി സാറുണ്ട് അളകൻ. അത് ചെയ്ത പിന്നെ നീലഗിരിയില് ചെയ്തിട്ടുണ്ട്. നീലഗിരി അത് ഹിറ്റായി, അത് മൂവി നല്ല ഹിറ്റായി. അപ്പോഴും മമ്മൂട്ടി സാർ എങ്ങളെ എല്ലാരും നിക്ക വെച്ച് ഫോട്ടോ എടുക്കും. എന്നെ എല്ലാം நாங்க டான்ஸ்க்காக வந்ததானோ. ஓகே. அப்போ மம்முட்டி சார் தான் நிக்க வச்சு போட்டோ எடுத்து, அப்போ நான் நிறைய விளையாடும் இல்லையா, சின்ன செக்கன் தானே, ஜம்ப் பண்றது அது இது பண்ணும்போது மம்முட்டி சார் நல்லா நோக்கிட்டு போட்டோஸ் நிறைய எடுத்தது. அப்போ ரஞ்சித் சாரும் ஜெயராஜ் சாரும் வந்து, ரஞ்சித் சார் ரைட்டர், ஜெயராஜ் சார் 2 பேர் வந்து அப்போ மம்முட்டி சார் காமிச்சு நீலவண்ணா ஓடாடான்னு படைஞ்சு இந்த செக்கன் தான் ஏதோ பேசி, எனக்கு தெரியல எது பேசுறாங்க என்ன இதுக்கு தெரியாது, சும்மா வா இப்படி வா திரும்ப போட்டோ எடுத்து ஓகே போய்க்கோ சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் அவங்க ஆக்சுவலா அந்த ஜானி வாக்கர் கேரக்டர் வேற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய இருந்தது. மம்முட்டி சார் எனக்கு மம்முட்டி சார் தான் நிறைய ரெக்கமெண்டேஷன். மம்முட்டி சார் பறஞ்சு பின்ன நான் எனக்கு அந்த சான்ஸ் கிட்டி.